ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது. கணேசா உங்ககிட்ட என்ன சொன்னேன் காலையிலே? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நிறைய சொன்னேன். யோசிக்காத. என்ன சொன்னேன்னு நானே சொல்றேன். அப்படியே யோசிப்ப, டைவர்ட் பண்ணுவ, அப்படியே அலட்சியமா கொண்டு போவ. என்னென்ன பண்ணுவ தெரியுமா நீ? நிறுத்து. ஸ்கூலுக்கு போக சொன்னியா? காலையில நீ பாப்பாவை குளிப்பாட்டி பேன் வலிச்சிட வேலையை பாரு. நான் போய் சமைச்சிட்டு வந்துடுறேன். சமைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். மணி எத்தனையாவது? இன்னும் எந்த வேலையும் முடிக்கல. 12 மணி வரைக்கும் என்னை சமைக்க வச்சுட்டீங்க. என்ன நீ எங்க இந்த அரை மணி நேரத்துல வந்துடுறேன்ட்டு போன, போயிட்டு 4 மணிக்கு வர்ற. அவ ஸ்கூலுக்கு போகணும்னு அடம் முடிச்சு கொண்டுட்டு போயிட்டா. என்ன இன்னைக்கு நான் எப்பதான் வீடியோ எடுக்கிறதா? இதே வேலையா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நீ வீட்டுல இருக்க. அன்னைக்கு வச்சு உன்னை வீடியோ எடுத்துக்கிட்டதானப்பா உண்டு. அடுத்த நாள் மாத்த திங்கக்கிழமையிலேயே சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போகணும்னு ஓடிடுற. அப்புறம் இதே எனக்கு வேலை தானே. நான் எப்பதான் பாக்குறதா எடுக்கிறதா? என்ன இப்ப எடுப்பான்? ஏண்டா டேய், எப்ப பார்த்தாலும் என்ன ரெடி? எனக்கு ஸ்கூலுக்கு போய் 4 மணி நேரம் நிக்க வச்சுட்டீங்க லைன்ல. டயர்டா இருக்கு, கால் வலிக்குது. இப்ப வெளில போனோம், வந்தோம்ல, பாத்திரம் வளர்க்கணும். இதான் எல்லாம் அப்படியே கிடக்கு. எல்லாத்தையும் ஓர கொண்ட வச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு நைட்டுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மேக்கப் எல்லாம் போட்டு எப்படா வீடியோ எடுக்குது? விரிஞ்சு போயிடாத. நான் தூங்குறது இல்லையா? ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இதே வேலை பழப்பா இருக்கு உனக்கு. என்ன அப்படியே டயர்டா இருக்கிற மாதிரி தூங்கி வலியுறது மாதிரி வேற மூஞ்சிய வச்சுக்கிறது. அப்படியே தூக்கம் வருது, பிள்ளை டயர்டா இருக்கான், நாள் முழுக்க வேலை பாக்குறான், சண்டே ஒரு நாள் தான் இருக்கு, ரெஸ்ட் எடுக்கிறது, தூங்கி வலியுற மாதிரி நடிக்கிறது. அப்படியே நான் தூங்கட்டோன்னு விட்டுட்டு போயிடுறது. இதேதான் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை. என்ன ராஜா வேணுமா? வீடியோ எடுக்க முடியலையா? அங்க ஒரு தனியா வீடியோ எடுத்துட்டு இருக்கா. என்னப்பா முகல் வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஏன் வீடியோ எடுக்கிறா? ஏன் உங்களுக்கு வீடியோ எடுக்கிற? நீங்க டாடி தான் உங்ககிட்ட சண்டை போடுறேன்னீங்க. ஆனா இப்பதான் தெரியுது நீங்க தான் டாடி கிட்ட டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதான் வீடியோ எடுத்துறீங்க. அதான் வீடியோவா? நான் சண்டையே போடலையே. என்ன இது? இதோ பாருங்க மக்களே, வீடியோ ஆன்ல இருக்கு, ப்ரூஃபோட வச்சிருக்கேன். நீ பாருங்க. தங்கம், நான் சண்டை எல்லாம் போடல. டாடி கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்க சண்டை போடல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நான் என்னைக்காவது உங்க டாடி கிட்ட சண்டை போட்டிருக்கேன்? பாத்திருக்கியா நீ? ஒரு ஆதங்கத்துல கேள்வி கேட்க முடியல. கேட்டா இவங்க சண்டை போடுறேன்னு சொல்றாங்க. சரி பிள்ளைங்க எல்லாம் பாக்குதுன்ட்டு போன்ல பேசினா, போன்ல பேசி சண்டை போட்டா உனக்கு புரியவும் மாட்டேங்குது. என்னடா பண்றது நானு? இன்னைக்கு பிளான் எல்லாமே போச்சு, ஒண்ணும் நடக்கல. அவ ஆசைப்பட்டது, உன் பொண்ணு ஆசைப்பட்டது நடந்துருச்சு, உன் பையன் ஆசைப்பட்டது நடந்துருச்சு, நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு. வெளில போயிட்டு வந்துட்டேன். நான் ஆசைப்பட்டது நடக்கலையா? நம்மகிட்ட என்ன இழிச்சவையா? உக்காந்து பேசினா மட்டும் என் ஆசையை நிறைவேற்றிருவியா நீ? என் பிளான் எல்லாம் போச்சு. என் பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு இன்னைக்கு. கால் பண்ணிருவியா நீ? நான் என்ன கேட்டேன்? ஒரு போன் கேட்டேன்டா, ஒரே ஒரு போன் கேட்டேன். அப்படியெல்லாம் வரல, 1 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். நீ அப்படி வரல, நான் இப்படி வரேன். எப்படி? நீ அப்ப செவுச்சிட்டு வந்தியா? ஜெயிச்சிட்டான். செவுச்சி நான் ஜெயிக்கிற மாதிரியா கேள்வி கேக்குறேன் நீ? நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு தகுந்த மாதிரி கேள்வியா நீ கேட்கணும். சரி, அப்படி கேப்பமா? நீ ரொம்ப ரூல்ஸா கேக்குற. சரி, ஒண்ணு பண்ணுவோம். கேள்விக்கு பதில் சொல்லாத மாதிரி ஒரு கேம் விளையாடுமா? என்ன கேள்விக்கு? கேள்வி கேக்குறேன், அது பதில் சொல்ல வேண்டாம். அதுவும் கஷ்டம் தானே, நான் ஏதாவது உளறிட்டே இருப்பேனே. கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம். ரெண்டாவது கேள்விக்கு கேள்விக்கு பதில் சொல்லு. அது எவ்வளவு நிமிஷம்? நிமிஷம் இல்ல, 1 நிமிஷம் எடுத்துக்கணும். டைமர் தானே வைக்கணும். 1 நிமிஷம் பேசணுமா? நீ ஒரு மாசம் புரியுதா உனக்கு கேம்? நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை.
ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது கேள்விக்கு உண்டான பதில் சொன்னா போதும். ஈஸி கேம். தமிழ்ல தான் பேசணுமா? தமிழ்லயே பேசு. இல்ல இல்ல இல்லன்னு 3 வாட்டி சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தையை 3 வாட்டி சொல்லக்கூடாது. ஆமா. ஒரு வார்த்தையை 3 வாட்டி சொல்லு. உனக்கு தெரியும் போல இந்த கேம். தெரியுமே. எனக்கா ஊருக்கே தெரியும் இந்த கேம். ஈஸி கேளு. சரி. ஜெயிக்கிறேன். போன் வாங்கி தர, பேச்சு மாறக்கூடாது. புரியுதா? என்ன ஏமாத்த வேண்டுதான். நான் ஆமா ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஏமாத்த கூடாது என்ன. ஆனா ஜெயிச்சிட்டு தான் வாங்கணும். ஜெயிச்சிட்டு வாங்குறேன். ஜெயிச்சிட்டு. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ஓகே. சோ டைம் ஸ்டார்ட் ஆச்சு. உன் பேர் என்ன? எங்க போட்டுருந்தீங்க இன்னைக்கு? என் பேரு உஷா. அப்புறம் என்ன சாப்பாடு மதியானம்? நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். சரி. அதுக்கப்புறம் எங்க போவீங்க? மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, சுட சுட சாதம் எல்லாமே நானே சமைச்சு, பக்கத்துல இருக்க அக்காவுக்கு காலையிலே போன் பண்ணி மீன் கொண்டு வர சொல்லி நானே சமைச்சு முட்டை அவிச்சு. மீன் குழம்பு மட்டும் தான் வச்சீங்களா நீங்க? அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்ட? என்னமோ கேட்டியே. என்ன கேக்குறியா? 50 செகண்ட். ஆஹா, நான் அவுட் ஆகவே இல்ல. சொல்லு அப்பனா. என்ன நான் கேள்வி, நீ இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டேன்னு நான் யோசிச்சேன். அவுட்ங்கற? ஓகே, உனக்கு நான் பாஸ். நான் கரெக்ட்டா சக்சஸா கொண்டு வந்தேன். சக்சஸா கொண்டு வந்தேன். ஆமா. 50 செகண்ட்ல க்ளோஸ் பண்ணிருக்கேன். நீ எதுக்கு பாஸ் பண்ணிருக்கேன்? நீ பதில் சொல்லு. ஓகே. நான் என்ன பதில் சொல்லணும்? நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. அதான்ப்பா. சொல்லு. கேளு. பதில சொல்லு. நீ என்ன கேட்ட? கேள்வி கேட்டுட்டேன். மறந்து போச்சுல. நீ கடகடன்னு கேள்வியா கேக்குறா. பொறுமையா தான் கேட்டேன். அதான் நான் சொல்றேன்ல, உனக்கு போன் வாங்கி தரலாம் விருப்பம் இல்ல, அதனால நீ குண்டக்க மண்டக்க என்னைய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட. நீ அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேக்குற. குண்டக்கன்னா சொல்ல முடியும், மண்டக்கன்னா மண்டக்கன்னா சொல்ல முடியும். இங்க பாரு கணேசா, நீ போன் வாங்கி தர டைரக்டா பேசு. இந்த டாஸ்க் கேம் நான் இப்ப கேக்குறேன், போன் வாங்கி தர முடியுமா முடியாதுடா? பேச்சு பேச்சாதான் இருக்கணும். போன வாரம் அதேதான் சொன்னேன். பேச்சு பேச்சாதான் இருக்கணும், அடிதல்ல இருக்கணும். வேணா இன்னும் ரவுண்ட் வச்சுக்கோ. கேளு. ஓகே, 50 செகண்ட் இல்ல. அதான் நீ இந்த மாதிரி எல்லாம் கேட்காம நான் யோசிக்கிறதுக்கு டைம் கொடு. ஒரு நிமிஷம் தானே? ஒரு நிமிஷம் தான். கேள்வி இத்தனை கேள்வி, பதில் இத்தனை பதில் எல்லாம் கணக்கு கிடையாதுல. ஒரு நிமிஷம் தானே? ஒரு நிமிஷத்துக்கு நான் எவ்வளவு நேரம் வேணா யோசிக்கலாம்ல. ஓகே, வா. 5 செகண்ட் மேல இருக்க கூடாது. 5 செகண்ட்ல பதில் சொல்லணும். 5 செகண்ட்ல பதில் சொல்லணுமா? சரி. இல்ல நான் போன் வாங்குறேன் மக்களே, போன் வாங்குறேன். ஜெயிச்சிட்டு வாங்குறேன் நானு. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. அப்புறம் எங்க கிளம்பி உட்கார்ந்திருக்க? நானா? இல்ல, ரெண்டாவது கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணும். ஆமா. எங்க போயிட்டு வந்தீங்க? அதான் போன தடவை சொன்னேன், ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போனியா? ஆமா. வேற எங்கெல்லாம் போவீங்க? அந்த பிளானுக்கு எல்லாம் நீ கேட்காத. அப்படின்னு நேரடியா பதில் சொன்னதுல அவுட் ஆயிட்டா. 25 செகண்ட். இப்ப நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நீ வேற எங்கெல்லாம் போவீங்கன்னு எதுக்கு கேக்குற? கேமே மறந்துட்டேன் ஒரு செகண்ட்ல. அவுட். உனக்கு இதெல்லாம் சரியில்லடா. சரியில்லையா? சரியில்லை. உனக்கு இரு, வேண்டாம் விடு. போன வேணாம், ஒண்ணு வேணாம். டயர்டா இருக்கு. நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியல. டயர்ட் ஆக்கிட்டேன். ஆமா. சரி, இன்னொரு சான்ஸ் தரேன். வேணா டோன்ட் வரி, பீ ஹேப்பி. ஓகேவா? 51 செகண்ட் வந்து 26 செகண்ட்ல டூப் ஆயிட்டேன். ஆடி மாசம் முடிஞ்சிரும்டா, ஆஃபர்லாம் போயிரும்டா. எது எல்லா ஷாப்லயும் ஆஃபர் போட்டுருக்கான்டா. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் எதை திறந்தாலும் ஸ்மார்ட் போனுக்கு ஆஃபர், எக்கச்சக்க ஆஃபர். ஆமா, நீ பாயிண்ட் எல்லாம் வேற வச்சிருக்க. நீ காசு கொடுத்தும் வாங்க வேண்டியது இல்ல, பாயிண்ட் வச்சிருக்க. அத வச்சு ஆஃபர்ல வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு இத்தனை பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா டாப்பா வருவேன். ஒண்ணும் சொல்லல, முதல்ல இருந்து மறுபடியும் ஆட்டிக்குவா. சரி, யுவர் டைம் ஸ்டார்ட். இந்த ரவுண்டா ஒழுங்கா விளையாடணும். நான் கேள்வி 2 கேள்வி கேட்பேன். முதல் கேள்விக்கு பதில் சொல்லணும். அனேசா, 2வது கேள்வி சொல்ல கேட்கும்போது பாத்து கேள்வி எல்லாம் கேளு. இல்லன்னு வையேன் பாத்துக்கோ. Your time start now. Round 3. கேளு கேளு.
ஓகே. என்ன படம் பாத்தீங்க நேத்து? நாங்க வந்து இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தீங்க? அதான் சொன்னேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானே. ரெண்டாவது கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்டேன். முதல் கேள்வி, நேத்து என்ன படத்துக்கு போய் பாத்தீங்க? இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தீங்கன்னு திரும்ப திரும்ப கேக்குறா. முதல் கேள்வி நீ என்ன படம் பார்த்த நேத்து? ஆமா. ரெண்டாவது கேள்வி நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? ஆமா. நீ என்ன சொன்ன? ரெண்டாவது கேள்வி தான் நேரடியா பதில் சொல்ற. அவுட். டேய், அதான்டா புரியுதுடா எனக்கு. நீ எதுக்கு அப்புறம் இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தீங்க? பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ண. பிரீத்திங் எக்சர்சைஸ் எதுக்கு? நான் என்ன பைத்தியமா? 4 7 8 அப்படிங்கிற பிரீத்திங் எக்சர்சைஸ் இருக்கு. அது எதுக்கு நான் செய்யணும்? நான் என்ன பைத்தியமா? நல்லா பிரீத் பண்ணி நீ போன் வாங்கி தரேன் இந்தா தரேன்னு ஒரு மாசம் முடிய போகுது. நீ நல்லவன், நான் போன் வாங்கி தர்றேன்னு நீ சொல்லிட்ட. சொன்னதுனால நான் கேக்குறேன். அதனால நான் பைத்தியமா? அப்புறம் எதுக்கு பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ண சொல்றேன்? பிரீத்திங் எக்சர்சைஸ் ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். நீ கண்ட்ரோல் அப்ப நான் பிபி பேஷண்டா? நானு கணத்துல அடிக்கிற தலையில அடிக்கிற. டேய், நான் பிபி பேஷண்டாடா. லாஸ்ட் சான்ஸ். ஓகே, இதுல வின் பண்ணா இந்த, இல்லனா அவ்வளவுதான். ரெடி? இல்லனா போன் கிடையாது எனக்கு. மறுபடியும் ஜெயிச்சிட்டு வேற கேம் வச்சு ஜெயிச்சிட்டு வாங்க. இந்த பாரு, நீ ஒரு முடிவு பண்ணி இவ்வளவு இப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்து போன் வாங்கி தராம பண்ணிடலான்னு பாக்குற. இந்த பழைய போனை வச்சுக்கிட்டே நான் சாகணும். வாங்கிக்க. இப்படி அடிச்சாலும் வையா, முடியை முடிப்பவன் முடி போட்டுக்க. ஸ்டார்ட் யுவர் டைம். ஸ்டார்ட். கேளு. மண்டபத்திரம். ஸ்டார்ட். அப்புறம் வேற என்ன விசேஷம்? கேளு. கேட்கல. கேட்க போறேன். கேட்கவா? கேளு. அங்க ஒரு நிமிஷம் போயிருச்சு, நீ 12 செகண்ட் போயிருச்சு, கேள்வியே கேட்கலங்கறா. ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட். உனக்கு கேள்வி கேட்க தெரியல தானே? கேட்க தெரியல. கேட்கறேன் பாரு. கேட்ட கேள்வி எல்லாத்தையும் பூண்டாயிட்டேன். அப்புறம் நான் என்ன கேட்கறது? கேளு. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. நேத்து என்ன படத்துக்கு போனீங்க? நாளைக்கு எங்க போறீங்க? நாங்க நேத்திக்கு ராயன் படம் பார்க்க போனோம். எங்க அப்பாவுக்கு பர்த்டே. அதுக்காக நாங்க போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துறோம். எங்க போய் செலிப்ரேட் பண்ணீங்க? நாங்க வந்து சினிமாவுக்கு போனோம். சினிமா போனீங்க. அவுட். ஏன்? முதல் கேள்வி நேத்து என்ன படம் பார்த்தீங்கன்னு கேள்வி கேட்டேன். ஆமா. ரெண்டாவது கேள்வி நாளைக்கு எங்க போறீங்கன்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? நாளைக்கு எங்க போறீங்கன்னு கேட்டியா? நீ என்ன சொல்லிட்ட? எங்க போனீங்கன்னு கேட்கலையா? நீ என்ன சொல்லிட்ட? சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நேற்று போனது சொல்லிட்டேன். 28வது செகண்ட் அவுட் ஆயிட்டேன். அவுட். இப்ப நீ முத கேள்வி என்ன கேட்ட, ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டன்னு ஞாபகமே இல்ல. அப்படி இருக்கவள்கிட்ட போய் நீ இந்த மாதிரி எனக்கு என்ன வராதோ அத தானே கேக்குற நீ. ஏமா? ஒரு கேம். என்ன கேம்? எனக்கு வர்றத கேளு. உனக்கு சமைக்க தெரியுமா? சிக்கன் கிரேவி வைக்க தெரியுமா உனக்கு? மட்டன் சுக்கா பண்ண தெரியுமா? எனக்கு தெரியும். அப்ப நான் என்னையாவது எனக்கு சிக்கன் கிரேவி வச்சு கொடு, மட்டன் சுக்கா பண்ணி கொடுன்னு கேட்டிருக்கேனா? இல்ல இல்ல. பகல்ல நல்லா தெரியாது. ஆந்தைக்கு பகல்ல கண் தெரியாது. அதுக்காக அது மாதிரிதான் இதுவும் தெரியாது. எது தெரியாது? சமைக்க தெரியாது. எதுக்கு அதெல்லாம் கேக்குறேன்? நான் உனக்கு சமைக்க தெரியாது, உன்னை சமையல் சொல்லிருக்கேனா? எனக்கு வர்றதே கேளு. ஆமா. உன் போன வேண்டாம், நீ வாங்கி தரவும் வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன். விடு. டாஸ்க் கேம்னு வச்சு கொலையா கொள்ற 2 வாரமா. வேண்டாம் எனக்கு, நானே வாங்கிக்கிறேன். எப்படி வாங்குவ போன? கடைக்கு போவேன். எப்படி வாங்குவேன்னு கேட்டல, ஷோரூமுக்கு போவேன், மொபைல் ஷாப்புக்கு. எனக்கு என்ன போன் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணிட்டு இஎம்ஐல கன்வெர்ட் பண்ணிக்குவேன். இஎம்ஐல மட்டும் வேணாம்ப்பா. ஏன்? ஆல்ரெடி கமிட்மென்ட் தாண்டி போயிட்டு இருக்கு. உட்காரு, நானே வாங்கி கொடுத்துறேன். அப்படிதான் வலிக்கு. 2 வாரம் 1 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். வலிக்கு வந்தியா? கேட்டுக்குங்க, போன் வாங்கி தரேன்ட்டாரு. பாத்துக்கோ. முடியல. இஎம்ஐ வாங்கி தந்துறியா? ரெடி கேஷ்ல வாங்கி கொடுத்துறியா?
அந்த பயம் இருக்கட்டும். உணவரத்தை முடிச்சுக்கோங்க. அந்த பயம்